வேல்ஸ் பிலிம் இன்டர்நேஷனல் டாக்டர் ஐசரி கே கணேஷ் தயாரிப்பில் தனுஷ் நடிக்கும் கர திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. The Chennai Silks in Mega Summer Sale. சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகில் உள்ளது கல்லாலங்குடி கிராமம். இங்குள்ள பிரசித்தி பெற்ற முத்துமாரியம்மன் கோயில் திருவிழா சித்திரை மாதத்தில் காப்பு கட்டுதலுடன் தொடங்கி ஒரு வாரத்திற்கு மேல் நடைபெறும். இதில் கல்லாலங்குடி, ஆலங்காடு, பள்ளத்தி விடுதி, சூரன் விடுதி, சிக்கப்பட்டி, சம்புரான்பட்டி, கள்ளம்பட்டி, ஊத்தம்பட்டி கிராமங்களை சேர்ந்தவர்கள் திருவிழாவை கொண்டாடுவார்கள். மேலும் சுற்றியுள்ள பல கிராம மக்களும் திருவிழாவில் கலந்து கொள்வார்கள். கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பகுதி பெண்கள் இணைந்து சித்ரா பௌர்ணமி குழு அமைத்து முளைப்பாரி எடுக்க தொடங்கினர். விநாயகர் கோயிலில் இருந்து குறைவானவர்களே முளைப்பாரி தூக்கி வந்து வழிபட்டனர். இந்த நிலையில்தான் கம்மங்காடு, உதயா உள்ளிட்ட சில திருநங்கைகள் வந்து கல்லாலங்குடி முத்துமாரியம்மனுக்கு கிராம மக்கள் எல்லோரும் முளைப்பாரி தூக்கினால் நல்லது நடக்கும் என்று சொன்னதுடன் சித்ரா பௌர்ணமி குழு பெண்களுடன் இணைந்து கடந்த சில ஆண்டுகளாக ஒரே மாதிரியான பாத்திரங்களில் விதைகளை தூவி 9 நாட்கள் காப்பு கட்டி விரதமிருந்து நூற்றுக்கணக்கான முளைப்பாரிகளை வளர்த்து காப்பு கட்டிய பெண்களிடம் கொடுத்து ஊர்வலமாக தூக்கி சென்று அம்மனை வழிபட்டனர். அதேபோல் இந்த ஆண்டு கடந்த 10 நாட்களுக்கு முன்பு வந்த திருநங்கை உதயா பௌர்ணமி விழாக்குழு மூலம் முளைப்பாரி தூக்குவோரின் பெயர்களை முன்பதிவு செய்தனர். அதன் பின் கோயிலுக்கு அருகில் உள்ள ஒரு சமுதாய கூடத்தில் வைத்து சுமார் 600க்கும் மேற்பட்ட முளைப்பாரிகளை ஒரே மாதிரியான அலுமினிய பாத்திரத்தில் ஒரே மாதிரியான விதைகளை தூவி விரதமிருந்து காலை மாலை என 2 நேரமும் தண்ணீர் தெளித்து பௌர்ணமி குழுவினர் உதவியுடன் வளர்த்து வந்தனர். அனைத்து பாத்திரங்களிலும் ஒரே மாதிரியான பயிர்கள் வளர்ந்திருந்தன. முழு நிலவு நாளான மே 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை முளைப்பாரி திருவிழாவிற்கு முன்பதிவு செய்த பெண்கள் ஒரே மாதிரியான சேலையில் வந்தனர். இந்த அழகை காண ஆயிரக்கணக்கானோர் வந்திருந்தனர். வளர்ந்திருந்த முளைப்பாரிகளை அலங்கரித்து வைத்து ஒரு குடத்தில் அம்மன் சிலை வைத்து பூ அலங்காரம் செய்திருந்த நிலையில் ஒருவர் கரகம் தூக்கி செல்ல குழந்தை அம்மனும் கூடவே சென்றது. அலங்காரத்தில் முளைப்பாரிகளை பெண்கள் தலையில் தூக்கி வைத்து உதயா அருளாட்டத்துடன் பூசணிக்காய் உடைக்க முத்துமாரியம்மன் கோயிலில் இருந்து தாரை தம்பட்டை முழக்கத்துடன் புறப்பட்ட ஊர்வலம் சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு பல பகுதிகளுக்கும் சென்று மீண்டும் முத்துமாரியம்மன் கோயில் வளாகம் வந்தடைந்தது. அனைத்து முளைப்பாரிகளும் கோயில் வளாகத்தில் இறக்கி வைக்கப்பட்டு மாலை மீண்டும் அம்மனுக்கு சிறப்பு வழிபாடுகள் செய்து முளைப்பாரியை ஊர்வலமாக தூக்கி சென்று அருகில் உள்ள குளத்தில் விடுகின்றனர். ஒவ்வொரு கிராமத்திலும் முளைப்பாரி திருவிழா என்றால் அவரவர் வீடுகளில் மண் சட்டிகள் அல்லது வெவ்வேறு பாத்திரங்களில் மண் நிரப்பி நவதானிய விதை தூவி பயிர் வளர்த்து திருவிழா நாளில் தூக்கி வந்து ஊரின் ஓரிடத்தில் ஒன்று கூடி மண்ணடி திடலை சுற்றி வந்து குளங்களில் விட்டு செல்வது வழக்கமாக இருக்கும். ஆனால் கல்லாலங்குடி முத்துமாரியம்மனுக்கு திருநங்கை விரதமிருந்து ஒரே இடத்தில் நூற்றுக்கணக்கான முளைப்பாரிகளை வளர்த்து கிராம மக்களை அழைத்து தூக்க செய்து அம்மனை வழிபட செய்கிறார் என்பது பெரும் வியப்பை ஏற்படுத்தியுள்ளது. முளைப்பாரியை சிறப்பாக செய்திருந்த திருநங்கை உதயாவிற்கு விழாக்குழு சார்பில் மரியாதை செய்தனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.